நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சிவம் திருநீறு சொக்கநாதபுரம் சம்பத் செட்டியார் அவர்கள் தனது வீட்டிலேயே மாடுகளை வளர்த்து முறைப்படி தயாரிப்பது சிவம் திருநீர். ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சென்னையில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய வைர வியாபார நிறுவனம். நமது நகரத்தாரால் நடத்தப்படுகின்ற நிறுவனம். நமது நகரத்தார் திருமணங்களுக்கு வைர நகைகள் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ். கடந்த 40 வருடங்களாக பழனிக்கு பாத யாத்திரை செல்பவர்களுக்காக கணக்கம்பட்டி என்கிற இடத்தில் தனது தோப்பில் தொடர்ந்து அன்னதானம் செய்து வருகிறார் வளையப்பட்டியைச் சேர்ந்த மேனா ராஜமாணிக்கம் செட்டியார் அவர்கள். 40 வருடங்களாக தொடரும் அன்னதான நிகழ்ச்சி பற்றி செட்டிநாடு டிவி வழங்கும் சிறப்பு காணொளி தொகுப்பு இது. முன்னதாக சென்னையில் தனது வீட்டில் பழனிக்கு செல்லும் பாத யாத்திரிகர்களுக்காக ஒரு சிறப்பு பூஜையை ஏற்பாடு செய்திருந்தார் ராஜமாணிக்கம் செட்டியார். தங்கரதம் அசைந்து வரும் அழகை பாருங்கள், முருகன் சிங்காரமாய் கொலுவிருக்கும் அழகை பாருங்கள், காலமெல்லாம் துணை இருக்கும் அழகை பாருங்கள், முருகன் காவடியில் ஆடி வரும் அழகை பாருங்கள், அழகை பாருங்கள், முருகன் அழகை பாருங்கள், ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள், கருணையே வடிவான முருகன் பாருங்கள், நம் கவலை எல்லாம் தீர்க்க வரும் அழகை பாருங்கள், சண்முகமாய் ஒளி வீசும் அழகை பாருங்கள், முருகன் சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் அழகை பாருங்கள், அழகை பாருங்கள், முருகன் அழகை பாருங்கள், அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள்.
இந்த பழனி பாத யாத்திரை பூஜையானது நான் 1982 முதல் நடந்து போகும்போது இந்த பூஜை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அங்கே பள்ளியில் நடந்து போகும்போது நிறைய பேர் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது குளிக்கிறது எல்லாத்துக்கும் வசதி இல்லாமல் இருந்தது. அதுக்காக வேண்டிய கணக்கம்பட்டியில் ஒரு தோப்பு வாங்கி அந்த தோப்பில் வந்து இடம் கட்டி ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் கட்டி வர்றவங்களுக்கெல்லாம் நான் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது 40 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி வீட்டில் போகிறதுக்கு முன்னால் இந்த காவடி எடுக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணி எல்லாரையும் வரவழைச்சு பாட்டு பாடி எல்லோரும் மகிழ்ச்சியோடு எல்லாரையும் வழி அனுப்பி வைப்போம். நானும் கிட்டத்தட்ட 16 வருஷம் மேலச்சூர்லேருந்து நடந்து போயிருக்கேன். எனக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் என்னென்னா, இந்த வாழ்க்கையில் எனக்கு மிக மிக சந்தோஷமான நாட்கள் இந்த பழனிக்கு போகிறதும், பழனி பூசையில் அவங்களுக்கு எல்லாருக்கும் பாத யாத்திரை வர்றவங்க எல்லாருக்கும் நான் வந்து பண்ணக்கூடிய அன்னதானம் தான். அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவேன். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து என்னை முகம் தெரியாது, பல இடங்களில் பார்க்கும்போது அண்ணே நீங்களா அப்படிம்பாங்க. எனக்கே முகம் தெரியாது. அப்போ சொல்லுவாங்க, இல்லை இல்லை நான் கணக்கம்பட்டிக்கு வந்திருக்கேன் உங்கள் தோப்புக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரி நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். பழனி முருகனுடைய அருளால் இன்னும் நான் தொடர்ந்து நிறைய நாட்கள் செய்யணும், வழி பின்னாலேயும் செஞ்சு வரணும்னு விரும்புகிறேன். இந்த பழனி முருகனுக்கு அரோகரா. நாங்கள் முருகனை தான் அனுதினம் வழிபடுறோம், வீட்டில் பூஜை செய்கிறோம். முருகன் எங்களை நல்லபடியாக வச்சுருக்காரு. அவருடைய அருள் என்னைக்கு வேணும். நாங்களே இது மாதிரி தான தர்மம் பண்ணணும். காவடி கொடிக்கரை காவடி கூர்வேலோன் காவடி குன்றில்லாடும் குமரனுக்கு குறைவில்லாத காவடி வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் 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 ஆடி கிருத்திகையில் காவடி ஐயனுக்கு தைப்பூச காவடி ஆடி கிருத்திகையில் காவடி ஐயனுக்கு தைப்பூச காவடி ஆடி வரும் காவடி அழகுமையில் காவடி ஐயா ஆடி வரும் காவடி அழகுமையில் காவடி அரோகரா பாட்டுக்கென்றும் ஆடி வரும் காவடி வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் 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 பழனி மலை மேலே காவடி எங்கள் பஞ்சாமிர்த பிரியனுக்கு காவடி பழனி மலை மேலே காவடி எங்கள் பஞ்சாமிர்த பிரியனுக்கு காவடி பாட்டுக்கு ஆடி வரும் காவடி பன்னீரில் குளித்து வரும் காவடி பாட்டுக்கு ஆடி வரும் பன்னீரில் குளித்து. செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் இருப்பது பழனி பாத யாத்திரை செல்கிற வழியில் சத்திரப்பட்டிக்கு அருகிலுள்ள கணக்கம்பட்டி என்கிற கிராமத்தில் இருக்கிறோம். பொதுவாக இந்த பழனி பாத யாத்திரை என்பது கிட்டத்தட்ட 450 வருடங்களுக்கு மேலாக, கிட்டத்தட்ட 500 வருடங்கள் என்று தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் இருக்கிறது. நிறைய மக்கள் பழனி பாத யாத்திரை செல்வது நீங்கள் அத்தனை பேரும் அறிந்ததுதான். பொதுவாக இப்படி பழனி யாத்திரை செல்கிறவர்களுக்கு இந்த இடத்தில் நமது வளையப்பட்டியை சேர்ந்த ராஜமாணிக்க மன்னன் அவர்களுக்கு சொந்தமான ஒரு தோப்பு இருக்கிறது. அந்த தோப்பில் இந்த பக்த கோடிகள் வந்து தங்கி இளைப்பாரி கொள்ளவும் உணவு அருந்தவும் அவர்கள் அனுமதிக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த 3 நாட்களில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல் இங்கு வருகிறார்கள். குறிப்பாக இந்த 3 நாட்களில் கிட்டத்தட்ட காலை மதியம் இரவு என்று கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு இங்கு உணவு கொடுக்கப்படுகின்றது. பொதுவாக இதை அதிதி போஜனம் என்று சொல்லுவார்கள். மிகப்பெரிய தொழிலதிபர் ராஜமாணிக்க மன்னன் நீங்கள் அத்தனை பேரும் அறிந்ததுதான். பொதுவாக இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்வதற்கு என்று ஒரு பெரிய மனநிலை வேண்டும். எப்படி இதை செய்ய ஆரம்பித்தார்கள் என்று நமது செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி நேயருடன் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். நான் வந்து 1978 என் மனைவி முதல்ல இந்த மாதிரி பழனிக்கு பாத யாத்திரை போகணும், 3 வருஷம் போகணுன்னு வேண்டிக்கிட்டாங்க. அப்போ அவங்க முதல் வருஷம் வரும்பொழுது ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க. அப்போ என்னுடைய 3 குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்க, அவங்க 3 பேரையும் நான் காரில் கூட்டிகிட்டு வந்தேன்.
அப்போ இங்கே வரும்போது வழியில் எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் நான் நல்லா சாப்பாடு தயார் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி முதல்ல வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு 1979 நான் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் நாகராஜன் இருந்தார். அவர் மூலமாக வந்து பள்ளியில் சத்திரம் வச்சுருக்கவர் திரு சுப்பிரமணியம் அவர்களை அனுபவித்து அவர் வந்து முதல்ல வந்து இட்லி பொட்டணம் கட்டித்தாரேன், முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பேரில் வந்து 2000 பேருக்கு வந்து இட்லி பொட்டணம் கட்டி நாங்கள் வந்து இடும்பங்குளத்துலேயும் அங்கே அன்னதான மண்டபத்துலேயும் 3-4 வருஷம் கொடுத்தோம். அப்புறம் அது கொடுக்கும்போது நிறைய பேர் கஷ்டப்பட்டு அங்கேயும் உட்காந்து சாப்பிட முடியாத நிலை இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கி நம்ம பண்ணணும் அப்படின்னு எனக்கு மனசில் ஒரு ஆசை தோணுச்சு. அதே பிரகாரம் 1982 வந்து இந்த தோப்பை வாங்கினேன். வாங்கும்போது இந்த தோப்பில் வந்து வெறும் பொட்டல் காடாக தான் இருந்தது. இங்கே ஒரு கொட்டையை போட்டு முதல்ல அன்னதானம் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் முதல்ல அந்த கொட்டையை நீங்கள் இந்த அன்னதானம் ஆரம்பித்த போது அப்போ வந்து எத்தனை பக்தர்கள் வந்தாங்க? அப்போ வந்து இங்கே வந்து 500-600 பேர் வந்தாங்க. காவடியும் வந்து இந்த வலையப்பட்டிலேருந்து வரக்கூடிய மேலச்சுவரி காவடியை வந்து இங்கே தங்குவாங்க. தங்கி அந்த காவடியெலாம் தங்கி அந்த காவடிக்கு நாங்கள் அன்னதானம் பண்ணுவோம். அந்த காவடியை வந்து இங்கே வச்சு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து அப்புறம் வந்து இந்த மாதிரி கட்டடம்லாம் முதல்ல அந்த ஒரு கட்டடம் கட்டினேன். அதுக்கப்புறம் இந்த இதுவும் கட்டினேன். கட்டிட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து இங்கே தங்கி இங்கே என்ன குளிக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆம்பளைகளுக்கு தனியாக குளிக்கிறது, பொம்பளைகளுக்கு தனியாக குளிக்கிறது. அதே மாதிரி அன்னதானம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹால் கட்டி விட்டு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் முருகனுடைய அருளால் எல்லாம் நல்லா நடந்து வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்து இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறது வந்து நான் பணம் தான் கொடுக்குறேன் ஒழிஞ்சு இருந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து திரு தியாகராஜன் அவர்கள், அவருடைய மனைவியும் அவளை வந்து இங்கே வந்து எனக்கு பேருதவியாக இருந்து நிறைய ஹெல்ப் செய்கிறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து திரு சிவலிங்கம் அவர்கள் வந்து பங்கெடுத்து கொண்டு அவங்களுடைய குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணி எங்களுக்கு வேண்டிய ஈவன் காய்கறிலாம் கூட கொஞ்சம் இதெல்லாம் வழங்கி நல்லா எங்களுக்கு தர்மம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இந்த பாத யாத்திரைங்கிற காலம் தவிர மற்ற நாட்களையும் பழனி கோயிலுக்கு போகிறவங்க வந்து இங்கே வந்து தங்கக்கூடிய வசதி இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி நான் வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் நடந்திருக்கேன். 1978 18 வருஷம் நடந்துட்டு அப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு காலில். அதுக்கப்புறம் நான் நிறுத்திட்டேன். இப்போ வந்து இந்த இதில் இந்த இது வந்து நாங்கள் எல்லாருக்குமே இலவசமாக கொடுத்துட்றோம். இந்த இது மாத்திரம் தைப்பூசம் மாத்திரம் இல்லாமல் பங்குனி உத்திரத்துக்கும் நிறைய பேர் இங்கே வந்து தங்கி சமைச்சு சாப்பிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஐயப்ப பூஜைக்கு போகிறவங்களும் நிறைய பேர் வந்து இங்கே தங்கி சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மண்டபம் இதுவும் முருகனுக்கு உள்ளது. சரி, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக நீங்கள் வந்து இதை வந்து அண்ணனுடைய வழிகாட்டிலின்படி நடத்திட்டு இருக்கீங்க. இதை பற்றி என்ன சொல்லுங்கள்? அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி நினைப்பன் என்ற கூற்றுக்கு ஏற்ப பல லட்சம் பேர்கள் அந்த பழனி முருகனுடைய அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் பெற்று செல்வதற்காக வரக்கூடிய பாத யாத்திரை பக்தர்கள் இங்கு வந்து தங்கி உணவருந்தி குளித்து ஓய்வு எடுத்துக்கொண்டு செல்வதற்கான அனைத்து வசதிகளையும் அண்ணன் ராஜமாணிக்கம் செட்டியார் அவர்கள் நல்ல முறையில் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் 5000 பேருக்கு மேல் இங்கு வந்து உணவருந்து செல்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நல்ல முறையில் அவர்களை உபசரித்து உணவளித்து அவர்களுக்கு வழி அனுப்பி வைக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு நல்கிய அண்ணன் ராஜமாணிக்கம் செட்டியார் அவர்களுக்கும் அன்னாரது குடும்பத்தாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு இருக்குது, அதை பற்றி நீங்கள்? என்னுடைய பங்களிப்பு முருகன் அருளால் அண்ணன் ராஜமாணிக்க அண்ணன் அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால இந்த மாதிரி தனியாக வந்து நான்லாம் செய்ய முடியாது. ஒரு தனி மனிதனாக வந்து தனிப்பட்டமாக இங்கே நம்ம தொழில் கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே வந்து ஒரு 3 நாள் இருந்து பண்ணணும் வைக்கணும்னா அதெல்லாம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தான் இங்கே வரணும். அவங்களுடைய எல்லா வசதியும் பண்ணுறதுனால நான் அவங்களோட வந்து என்னால் முடிஞ்ச உதவி ஏதாவது இப்போ பொருள் கொஞ்சமாக இருந்தாலும் உழைப்பு எல்லோரும் சேர்ந்து அவர் முருகனுக்கு ஏதாவது வழியில் செய்யணும் உழைப்பு பண்ணணும். நான் நடந்ததெல்லாம் வரல, என்ன அந்த ஆசையெல்லாம் இல்லை. முருகன் ஏதாவது இந்த மாதிரி ஒரு செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன். கோயம்புத்தூரில் ஒரு தொழில் பண்ணும்போது ஏதாவது போய் செய்யணும் அப்படின்னு. அதுக்கு அந்த வாய்ப்பே ரொம்ப ஒரு 10 வருஷமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் அண்ணன் இதுலேருந்து. அதுக்கு முன்னாடிலாம் நினச்சா முடியலை. அப்புறம் வந்து யதார்த்தமாக வந்து கேட்டான் அண்ணன், சரி வாங்க பண்ணுங்க அப்படின்னாங்க.
எல்லாம் ஒரு புண்ணியத்தில் எல்லாம் செஞ்சேன். இது வரைக்கும் அப்படியே மேலும் ஒரு நல்ல அருள் கிடச்சிருக்கு. ஒன்றும் குறைவில்லை. நல்ல எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்காங்க. என்னுடைய அண்ணனுடைய அருள் இருந்துச்சுன்னு, அவருடைய ஆசி எல்லாம் இருந்துச்சுன்னா முருகனுடைய அருள் இன்னும் தொடர்ந்து நல்லா செய்யணும்னு ஆசையாக இருக்குது. அண்ணன் மீனாட்சி ஆட்சி அவர் தம்பதியருக்கு நீண்ட ஆளும் நிறைந்த செல்வமும் கொடுத்து ஆண்டவன் நல்ல வழியாக காப்பாற்றுவார் என்று இறைவனை இறைஞ்சி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் பிள்ளைகளும் நன்கு வளர்ந்து நல்ல நிறைந்த செல்வமும் நீண்ட ஆயுளும் பெற்று நல்லபடியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். பாண்டிச்செல்வி, நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வரோம். 4 days வரோம். இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டே பண்ணோம். இங்கே நல்லா அன்னதானம்லாம் நல்லா போட்டாங்க. நல்லா குளிக்கிறதுக்கும் நல்ல இடம்லாம் இருக்குது. பசங்க விளையாடுறதுக்கும் நல்ல ஃப்ரீயாக இடம்லாம் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாகவே இங்கே தான் ஸ்டே பண்ணோம். நல்லா நிழல்லாம் இருக்குது. எல்லா வசதியுமே இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் 6 months நடக்கிறோம். இந்த 6 வருஷம் நடக்கிறோம். இந்த பாட்டி 30 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் 40 வருஷமாக வரோம். இங்கேயும் 7-8 வருஷமாக தங்குறோம். எல்லா வசதியும் இருக்குது எங்களுக்கு. நான் மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் உள்ள மேலாள கிராமத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து ஒரு 6-7 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே எங்கள் ஊர்லேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து 3 நாள் ஆகும். இங்கே 3ஆவது நாள் வந்து இந்த தோப்பில் தங்குவோம். வருஷம் இவங்க வந்து இந்த மாதிரி அன்னதானம் போடுவாங்க. நாங்கள் ஒரு 3-4 மணி நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு சாயந்தரம் போல் மலை அடிவாரத்தில் போய் படுத்துட்டு நாளைக்கு காலைல கோயிலுக்கு போவோம். இவங்க இந்த மாதிரி நல்லா ஸ்பெஷாலிட்டி பண்ணி கொடுக்குற எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நாங்கள் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் மேலாளம் கிராமத்துலேருந்து நாங்கள் வரோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேலே வரோம். அங்கேருந்து யங்ஸ்டர்ஸாக தான் நாங்கள் வரோம். எங்கள் ஊரில் மொத்தம் வந்து 5000 பேருக்கு மேலே இருக்காங்க. எங்கள் ஊர் பெரிய ஊர் தான். அங்கேருந்து நாங்கள் இங்கே வர்றப்ப ஃபஸ்ட் நாள் வந்து நத்தத்தில் தங்குவோம். 2வது நாள் வந்து திண்டுக்கல், 3ஆவது நாள் வந்து இங்கே வந்து தங்குவோம். இந்த ப்ரோக்ராம் மாதிரி ஷெட்யூல் போட்டு தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புவோம். ஷெட்யூல் போட்டு தான் நாங்கள் வருவோம். இங்கே வந்தோன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து அந்த தோப்பில் தங்குவோம். இங்கே வந்து குளிக்கிறதுக்கான எல்லா வசதியும் இருக்குது. குளிக்கிறது ஜென்ஸுக்கு தனி, லேடிஸுக்கு தனியாக எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க அவங்களே. அப்புறம் சாப்பாடும் எல்லாம் ஃபெசிலிட்டி அவங்களே பண்ணி தந்துடுறாங்க. இவங்க இப்படி பண்ணுறனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா சாமிகளுக்கும் இப்போ இது வருஷமாக இவங்க பண்ணிக்கிருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷமாக வந்துக்கிட்டே தான் இருக்கோம். ரெகுலராக இங்கே வந்து தங்கிடுவோம் ஒரு 10 வருஷமாகவே. பேர் கோபி, நத்தத்துலேருந்து வரேன். நான் ஒரு 4 வருஷமாக வரேன். இங்கே வந்து தங்குறதுக்கு இடம்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. தண்ணிலாம் நல்லா விட்றாங்க. அன்னதானம் அருமையான அன்னதானம் சிறப்பாக பண்ணுறாங்க. தங்கரதம் அசைந்து வரும் அழகை பாருங்கள். முருகன் சிங்காரமாய் கொலுவிருக்கும் அழகை பாருங்கள். காலமெல்லாம் துணை இருக்கும் அழகை பாருங்கள். முருகன் காவடியில் ஆடி வரும் அழகை பாருங்கள். அழகை பாருங்கள், முருகன் அழகை பாருங்கள். காட்சி தரும் அழகை பாருங்கள். கருணையே வடிவான முருகன் பாருங்கள். நம் கவலை எல்லாம் தீர்க்க வரும் அழகை பாருங்கள். சண்முகமாய் ஒளி வீசும் அழகை பாருங்கள். முருகன் சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் அழகை பாருங்கள். அழகை பாருங்கள், முருகன் அழகை பாருங்கள். அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள். குன்றுதோறும் ஆடி வரும் குமரன் பாருங்கள். அவன் கன்று போல துள்ளி வரும் ஆட்டம் பாருங்கள். குன்றுதோறும் ஆடி வரும் குமரன் பாருங்கள். அவன் கன்று போல துள்ளி வரும் ஆட்டம் பாருங்கள். பழத்துக்காக சண்டை ஓட்ட பாலன் பாருங்கள். முருகன் பண்டாரமாய் வந்து நிற்கும் கோலம் பாருங்கள். அழகை பாருங்கள், முருகன் அழகை பாருங்கள். அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள். உச்சியிலே ஜடையிருக்கும் அழகை பாருங்கள். முருகன் உள்ளங்கையில் வேலிருக்கும் அழகை பாருங்கள். நெற்றியிலே நீர் இருக்கும் அழகை பாருங்கள். அந்த வெற்றி வடி வேலன் வரும் அழகை பாருங்கள். அழகை பாருங்கள், முருகன் அழகை பாருங்கள். அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள். உண்டியலில் பணம் இருக்குது செந்தில் நாயகா. உனக்கு உடுத்திக் கொள்ள பட்டும் இருக்குது பழனி ஆண்டவா. உண்டியலில் பணம் இருக்குது செந்தில் நாயகா. உனக்கு உடுத்திக் கொள்ள பட்டும் இருக்குது பழனி ஆண்டவா.
ஏன் இந்த கோலம் என்று கேட்டு பாருங்கள். முருகன் எல்லாத்துக்கும் சிரித்து நிற்கும் அழகை பாருங்கள். அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள். அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள். வேலெடுத்து ஆடி வரும் வேலன் பாருங்கள். முருகன் விதவிதமாய் மயிலேறும் அழகை பாருங்கள். வெள்ளெடுத்து ஆடி வரும் அழகை பாருங்கள். முருகன் விதவிதமாய் மயிலேறும் அழகை பாருங்கள். வண்ண மயில் ஆடி வரும் ஆட்டம் பாருங்கள். கூரவள்ளி மன வாழன் வரும் அழகை பாருங்கள். அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள். அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள். தள்ளாத கிழவன் வாரார் விலகி நில்லுங்கள். அவன் தாடி யானை வயிற்றோனே சரணம் கணேசா. தும்பி கையோனே சரணம் கணேசா. யானை வயிற்றோனே சரணம் கணேசா. தும்பி கையோனே சரணம் கணேசா. அரசம் மரத்தோனே சரணம் கணேசா. உலகத்தை காட்பவன் சரணம் கணேசா. அரசம் மரத்தோனே சரணம் கணேசா. உலகத்தை காப்பவன் சரணம் கணேசா. அருவம் புல்லோனே சரணம் கணேசா. மூல பொருளோனே சரணம் கணேசா. அருவம் புல்லோனே சரணம் கணேசா. மூல பொருளோனே சரணம் கணேசா. கணேச சரணம் சரணம் கணேசா. கணேச சரணம் சரணம் கணேசா. வெற்றிவேல் முருகனுக்கு, இளவேல் முருகனுக்கு, பள்ளிமலை ஆண்டவனுக்கு அரோரா அரோரா. ஆண்டி பண்டாரா அழகு பண்டாரா. ஐயா நீ கேட்ட மங்க நீய நாங்க கொண்டாரா. ஐயா ஆண்டி பண்டாரா அழகு பண்டாரா. நீ கேட்ட மங்க நீய நாங்க கொண்டாரா. ஐயா பழத்துக்காக கோபம் கொண்ட ஆண்டி பண்டாரா. பழனி மலை வந்ததிக நலகு பண்டாரா. ஐயா பழத்துக்காக கோபம் கொண்ட ஆண்டி பண்டாரா. பழனி மலை வந்தது ஏன் அழகு பண்டாரா. ஐயா ஊசி பழந்த மலை ஆண்டி பண்டாரா. உத்திராசம் காக்கி மலை அழகு பண்டாரா. ஐயா ஊசி பழந்த மலை ஆண்டி பண்டாரா. உத்திராசம் காக்கி மலை அழகு பண்டாரா. ஐயா பாசி பழந்த மலை ஆண்டி பண்டாரா. பக்குனி தேர் ஓடு மலை அழகு பண்டாரா.
அருளன்று அவனி முதல் 50 அருகாத தேசமும் அறியாத வாருமேது ஈரருக ஐயனே 23 முடியனே இனியகனி வாயழகனே 8 மறுபத்து நாளான தோடனே ஏககண போகமான காராறு மேனிகரி முகனுக்கு இளையவா கழுகுகசால ஆறுமுகனே கச்சற்றி உற்றனே சித்த பிரசித்தனே கந்தப்பனாதிமேதே காராறு மையனே துய்யனே ஐயனே சரி சரி வரவேணுமே காராறு மையனே துய்யனே ஐயனே சரி சரி வரவேணுமே கரணிதனில் மயில் மீதில் விளையாடி வருகின்ற சண்முக குமரகுருவே ஈராறு காதிலே யான் சொன்ன மொழியுமே எல்லளவும் கேட்கவில்லையா ஈராறு காதிலே யான் சொன்ன மொழியுமே எல்லளவும் கேட்கவில்லையா வந்துவிடு பழனிமலை ஆண்டவா பாதுகாத்தருள் உருகுவாய் வந்துவிடு பழனிமலை ஆண்டவா பாதுகாத்தருள் உருகுவாய் நம்ம வடிவேல் முருகனுக்கு நம்ம சமத்தான முருகனுக்கு நம்ம எல்லாம் கூட்டி செல்லும் வேலுக்கு அழைச்சொல்புரி சக்தி வேலாயுத சுவாமிக்கு குப்பை கட்டளை காவடிக்கு குன்றக்குடி வேலுக்கு நம்ம வடிவேல் முருகனுக்கு